ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜே சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யாரு ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்டர் திரைப்படத்தோட டீம் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஓகே, அதாவது உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துருச்சு. ஏன்னா வந்து 3 பேரும் ஒரு பாய்ஸ் இல்லையா, ஸோ ஒரு ஜாலியா தான் இன்டர்வியூ போக போகுது. அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட தான் இந்த படத்துல நடிச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கேன் ஆக்சுவலி. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க டெக்ஸ்டர். ஸோ ஃபார் மீ ஐம் ஜஸ்ட் வெரி எக்ஸைட்டட் அபவுட் த ஃபில்ம். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ், என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ ஐம் லைக் குவைட் எக்ஸைட்டட் அபவுட் இட். சூப்பர். நீங்க சொல்லுங்க சார். ஒரு விஷயம் மேடம், நீங்க சொன்ன உடனே ஒரு 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 நல்ல ஒரு மேட்டர் ஒன்று சொன்னீங்க. பாக்கிறதுங்களோ யூத்தா இருக்கு சொன்னீங்க பாத்தீங்களா, அப்பவே நாங்க சோ ஹாப்பி. ஆமா மேடம். இந்த டெக்ஸ்டர் சொல்லும் மூவி மேடம். இது இந்த படத்தோட டைரக்டர் என் பேர் வந்து சூரியன். இந்த ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு நான் நன்றி சொல்றேன்னா என்னோட தயாரிப்பாளர் பிரகாஷ் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் வந்து சென்னை தமிழ்நாடு, அவர் வந்து கர்நாடகா. ஒரு தமிழ்நாட்டு பையனுக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் நன்றி பிரகாஷ் சாருக்கு நான் சொல்லிக்கிறேன். ஓகே. அண்ட் இந்த படத்தோட நேமே வந்து டிஃபரெண்டா இருக்கு, டெக்ஸ்டர் அப்படின்ட்டு. எனக்கு பார்த்தோன்னா என்ன லைக் வந்து படத்தோட ட்ரைலர் வந்து சைக்கோ த்ரில்லரா இருந்துச்சு, பட் டெக்ஸ்டர் என்ன சம்பந்தமா ஏதோ ஒரு டிஃபரெண்டா இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு பேர் வைக்க காரணம் என்ன சார்? நான் வந்து மேக்ஸிமம் மேடம் இந்த ஹாலிவுட் மூவில நம்ம இப்போ பார்த்தீங்களா வெப் சீரிஸ், நிறைய வெப் சீரிஸ் பார்ப்போம் மேடம். அதுவும் அந்த வெப் சீரிஸ்லேயே வந்து இதுக்கு முன்னாடி இப்போ வர வெப் சீரிஸ் எல்லா சேனல் வர ஆரம்பிச்சு பார்க்குறாங்க. பின்னாடி இதுக்கு முன்னாடி நடந்த வெப் சீரிஸ் தான் அது பேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட் சொல்லிட்டே இருப்பாரு. அப்போ தொண்டு பார்க்கும்போது ஒரு வெப் சீரிஸ் நான் பார்த்தேன் மேடம், டெக்ஸ்டர்னு ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். 2006 வந்து ஒரு 2 இயர்ஸ் கண்டினியூ போயிருக்கு. அது ஒரு 7 எபிசோட் சமைட்டு அதை பார்த்தோன்னா எனக்கு ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஏதோ ஒரு ஈர்ப்பு கிடைச்சது மேடம் எனக்கு. ஏன் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, அப்போ பண்ண படமே அவ்வளோ படிக்கும்போது இப்போ நம்ம இதையே பெட்டர்மெண்ட்டாக பண்ண எப்படி இருக்கும் சொல்கிற மாதிரி அதில் பார்த்தோன்னே எனக்கு அந்த டெக்ஸ்டர் நேம், அந்த கேரக்டரோட நேம் எனக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. அந்த கேரக்டர் த்ரோட்டை பண்ணுற விஷயங்கள், அவன் பண்ணுற அந்த ஒவ்வொரு சம்பவங்கள் பார்க்கும்போது எனக்கு அந்த கேரக்டர் மேலே பாதிப்பு உண்டாகிறதுனால நம்ம படம் பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம படத்தில் இந்த டெக்ஸ்டர் டைட்டில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எப்பயோ கெஸ் பண்ணியிருந்தேன் மேடம். அது கெஸ் பண்ணுற டைமில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, அந்த டைட்டில் நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் மேடம். நீங்க சொல்லுங்க, இந்த படத்தில் நீங்களும் ஒரு முக்கிய பங்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அது எப்படி இருந்துச்சு இந்த ஜேர்னி? ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ற ஒரு த்ரில்லர் மூவி. இதுக்கு முன்னாடி நான் தெலுங்கு, கன்னடா இந்த மூவிஸ் பண்ணியிருந்தாலும் அது லவ் ஸ்டோரிஸாக இருந்தது. அண்ட் ஸோ இந்த த்ரில்லர் மூவினால லைக் எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஸோ மியூசிக்கலி வந்து இந்த படம் எப்படி பண்ணலாம், என்ன டோன்ஸ் யூஸ் பண்ணலான்னா வந்து ஓகே எனக்கு ஒரு இதாக இருந்தது. ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வேறு படங்களுக்கு வேறு கம்போசர்ஸ் ஒர்க் பண்ணாலும் நம்மளா பண்ணும்போது இது எப்படி ப்ரொஜெக்ட் ஆக போகுது, எப்படி, அது ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள இருந்தது. ஸோ அது அது அந்த என்ன சொல்கிறதுக்கு, அது சூரியன் சாரும் ப்ரொடியூசர் சாரும் ஒரு நாள் வந்து ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறாங்க. கால் பண்ணி 10 days ஷூட் பண்ணுறோம், சாங் வந்து சிச்சுவேஷன் இதுதான், அனுப்ப முடியுமா? அது 10 நாளில் சாங் அனுப்பணும். எனக்கு என்ன ஃபோன்ல சிச்சுவேஷன் மட்டும் சொல்றாங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 3-4 டியூன்ஸ் அனுப்புனேன் அந்த இதுக்கு முன்னாடி. இன்னொரு விஷயம் மேடம், இப்போ சார் சொல்றாரு இல்லையா மேடம், இது வரைக்கும் இந்த சாங் இப்போ இந்த சாங் இன்னைக்கு வந்து கேட்கறவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நான் ஸ்டேட்டாவே லிரிக் ஸ்டேட் நேரில் பார்த்து எந்த ஒரு விஷயமும் சொல்லலை. நான் மியூசிக் டைரக்டர் ஃபோன் பண்ணுவேன், சார் இந்த பிக்சர்ஸ் சார் இந்த இடம் ஒரு சாங் சார் இப்படி வேணும் சார்னு சொல்லுவேன். அவரு தான் மியூசிக் டைரக்டர் சார் தான் என்ன பண்ணுவாருன்னா இவர் ஸ்டேட்டா நாங்கள் 2 பேரும் சந்திச்சோ இல்லை பேசியோ இல்லை உட்காந்தோ டிஸ்கஸ் பண்ணியோ சிச்சுவேஷன் சொல்லியோ கவிஞர் எழுத நான் இவருக்கு சொல்லி இவரு அவருக்கு சொல்லி அப்படி உருவான பாட்டு தான் மேடம் இந்த 2 சாங். இந்த 2 சாங் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செம்மையா இருக்குதுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது சொல்றாங்க மேடம். அது சார் தான் காரணம், முழுக்க முழுக்க சார் தான். அவரு வந்து இது சொல்றாரு அப்படி இல்லை, பட் அது அமைஞ்சது. நம்ம ஒரு இது ஓகே, நம்ம வந்து உண்மையா ஒரு இதுக்கு வேலை செய்யும் போது அது மேபி இட் ஹேப்பன்ஸ் பை காட்ஸ் கிரேஸ் சொல்லிக்கலாம். ஸோ அப்படி உருவான ஒரு அப்படிதான் இந்த பயணம் ஆரம்பிச்சு. ஏன்னா இந்த ப்ரொடியூசர் கூட நான்
ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் அவர் எனக்கு கால் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு டேரக்டர் சார் ஒத்துக்கணும், ஓகே இவர் தான் கம்போசர் அப்படின்னு. ஸோ அவரும் ஒத்துக்கிட்டு ஓகே அந்த நம்பிக்கையை வச்சுட்டு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசருக்கும் நன்றி, டேரக்டர் சாருக்கும் நன்றி. ஸோ எங்களுக்கு அந்த இவர் சொல்ற மாதிரி எங்களுக்கு அந்த டைம் இல்லை. மீன்ஸ் இப்போ இவர் வந்து லிரிக்ஸ் உட்காந்து இவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவாரா, இல்லை அந்த இதுக்கு பார்ப்பாரா, இல்லை நாங்கள் சாங் பார்ப்போம். ஏன்னா ஒரு அப்போ நான் அதை லீட் பண்ணி கொண்டு ஃபோன்லேயே சொல்லிக்கிட்டேன், இதுதான் சார் லிரிக்ஸ் எப்படி இருக்கா, அது ஓகே நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஃபோன்லேயே டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். உட்கார்ந்து பண்ற லெவலுக்கு டைம் இல்ல. ஓகே சோ லைக் போட்டோம். ஓகே ஏன்னா பட் என்னன்னா இப்போ நீங்க ஆல்மோஸ்ட் நீங்க பண்ண படங்கள் எல்லாம் லவ் ரிலேட்டட். ஆமா லவ் லைக் இது சைக்கோ த்ரில்லர். பட் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். இதுக்கு வந்து மியூசிக் இப்படி தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியாலஜிலாம் இருந்துக்குள்ள அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸா இருந்துச்சா இல்லை ஈஸியா இருந்துச்சா உங்களுக்கு? இல்லை நான் ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அது எனக்கு கஷ்டமா இல்லை. பட் இதுக்காக நான் என்ன ஒர்க் பண்ணேன்னா ஒரு டோன் எடுத்து அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி நம்ம போனோமா அந்த டோன் பக்கம் வாசிக்க அப்படி இல்லாம அதுல எஃபெக்ட்ஸ் போட்டு அதை இது பண்ணி அந்த சவுண்டிங் அதுக்கான வேலைகள் கொஞ்சம் இருக்குது. நம்ம எடுத்த உடனே அப்படி ஈஸியா வந்துடாது. அது வந்து உட்காந்து சர்ச் பண்ணி எடுத்து அது ஆக்சுவலா இன்னும் அல்டிமேட் காமெடி என்னன்னா நான் இப்ப இதுன்னு சொல்றேன், அங்கேயும் லவ் தான் வச்சிருக்காரு இவரு சாங்ல. நீங்க சொன்னீங்க சைக்கோ த்ரில்லர் படம், பட் அதுல போர்ஷன் பாதி கொஞ்சம் லவ்லாம் இருந்தது, ரொமான்டிக் சீன்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா? சோ அதனால அந்த ரொமான்டிக் சீன் அந்த சாங்ல தான். மற்றபடி அது த்ரில்லர் மூவி தான். ஓகே சூப்பர். அண்ட் வந்து உங்ககிட்ட அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சைக்கோ த்ரில்லர் மூவிஸாக வருது. அந்த படம் நிறையவே மக்கள் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க, லைக் வரவேற்கப்படுறாங்க. ஸோ அந்த ரீசனால தான் சைக்கோ த்ரில்லர் எடுத்தீங்களா, இல்லை அந்த கேரக்டர் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு? எனக்கு வந்து இல்லை மேடம், எனக்கு வந்து மூவியில் நிறைய பார்ப்பேன் மேடம். இப்போ இருக்கிற எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா பழைய படத்தோட இம்ப்ரூஸ் வச்சு தான் நிறைய டைரக்ட் இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன். அப்போ சைக்கோ த்ரில்லர்ல இந்த சஸ்பென்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பழைய படங்கள் என்ன படங்கள் பார்க்கும்போது ஒரு படம் நான் சமீபத்தில் பார்த்தேன் மேடம். அதே கண்கள் ஒரு படம் மேடம். அதே கண்கள் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இப்பதான் சொல்லுவாங்க, அந்த படம் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு தெரியும், திரை சினிமா பார்த்துட்டு வெளியே போற யாருக்கு வந்து கிளைமேக்ஸ் சொல்லாதீங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க அந்த டைட்டில். அந்த அதே கண்கள் படத்துல நீங்க அது கெஸ்ஸிங் பண்ணவே முடியாது மேடம். சஸ்பென்ஸ் ஃபர்ஸ்ட் மூவி இந்தியாலே பாத்தீங்கன்னா அதே கண்கள் ஒரு படம். இந்த அதே கண்கள் தான் எல்லா லாங்குவேஜ்லயும் ரீமேக் பண்ணா, எல்லா லாங்குவேஜும் விட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியாலே தமிழ்நாட்டுல ஒரு டைரக்டர் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதையை வந்து அந்த அதே கண்கள் படம் பாத்தீங்கன்னா ப்ரீ கிளைமேக்ஸ் வரையும் உங்களால கெஸ்ஸிங் பண்ணவே முடியாது. நீங்க கூட நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. இப்ப நான் கொண்டு போய் அதோட நீங்க அந்த படத்தை பாருங்க. நம்ம ரவிச்சந்திரன் சார் பண்ணிருப்பாரு, ரவிச்சந்திரன் காஞ்சனான்னு சொல்லிட்டு நம்ம பழைய ஆர்டிஸ்ட் பண்ணிருப்பாங்க. நான் எல்லாரும் சொன்னாங்க சொல்லிட்டு நீ கதையே சொல்ல வேண்டாம் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பார்த்து மேடம் ப்ரீ கிளைமேக்ஸுக்கு ஏதாவது வணக்க போடுற எண்ட்ல தான் மேடம் சஸ்பென்ஸா வடிப்பாரு. அப்போ அந்த காலத்துல எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம எந்த ஒரு இது இல்லாம அப்போ சஸ்பென்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஏன் இந்த காலத்துல இருக்கோம், எவ்வளவு படங்கள் பாக்குறோம், எவ்வளவு செய்யறோம். ஒரு சினிமா வாய்ப்பு கிடைச்சா போதும், நான் அதை பண்றேன் இது பண்றேன் வாய்ப்பு வச்சு இல்லாம நம்மளுக்கு இது மாதிரி கிடைச்சா போதும். அந்த ஒரு பேஸ் இருக்கு இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லரு, அதுல கொஞ்சம் சைக்கோத்தனன்ற மாதிரி கொஞ்சம் அந்த அதே கண்களோட பேஸ் அந்த படம் பார்த்ததுனால வந்து ஒரு கொஞ்சம் என்னுடைய அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி தான் நான் ஃபாலோயிங்ல இருக்கிறேன். அண்ட் வந்து லைக் நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த படத்துல வந்து சஸ்பென்ஸ் நிறைய இருக்குமா? லைக் சஸ்பென்ஸ் அதுல இருந்து லைக் ஒரு இன்ச் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு இன்சிடென்ட் மட்டும் தான் இது சஸ்பென்ஸ் வந்து அதுல வந்து ஒரு 4-5 கேரக்டர் அந்த காலத்துல நடிச்ச கேரக்டர்லாம் காட்டி, அதாவது அந்த காலத்துல ஆடியன்ஸ் பார்த்த வில்லன்லாம் அது வந்து நல்லவன் ஆகிட்டு இருப்பாரு. ஆனா ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த கேரக்டர் ஃபுல்லாவே அவன் நல்லவன் தான். ஏற்கனவே வில்லன் இருந்ததுனால ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவன் தான் பண்ணிருப்பான் சொல்லி எந்த ஒன்று பொசுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இவன் பண்ணிருக்கிற பாத்தீங்களா அந்த மாதிரி நான் இது ஒரே ஒரு லைன் வச்சிருக்கேன். ஒரே நாள் ரொம்ப அவன் பண்ணிப்பான் அப்படின்னு பில்டப் இல்லாம ஏதோ பண்ணிட்டு யார் பண்ணிட்டா யாருன்னு சொல்லும்போது புசுக்கு பார்த்தா ஒரு கேரக்டர் பெரும் எனக்கு ஆகும். அந்த பில்டப்பை இவனை பண்ணிருக்கான்ற ஒரு விஷயம் அந்த ஒரு 2 ட்விஸ்ட் மட்டும் நான் வந்து அது மாதிரி சொல்றேன். ஓகே சூப்பர். அண்ட் வந்து சார் நீங்க சொல்லுங்க உங்களோட கேரக்டர் வந்து இந்த படத்துல எப்படி இருக்கும், அண்ட் சார் வந்து எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாரு, லைக்
ஆக்சுவலி மூஞ்சி பார்த்து தான் அப்ரோச் பண்ணுவேன். கரெக்டாக இருக்கும் சைக்கோ கேரக்டர் கரெக்டாக சத்தியமா. ஓகே இல்ல நீங்க 2 பேரும் லைக் அந்த டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருக்கு, லைக் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க. இல்லை அவங்க ரொம்ப கிளியராக சொன்னாங்க, லைக் ஓகே நீ ரொம்ப ஏர்பனாக இருக்க, ரொம்ப இந்த ஹை கிளாஸ் அந்த மாதிரி ஒரு பையன் மாதிரி இருக்கு, பளிச்சுன்னு மூஞ்சியெல்லாம் வச்சு, சரி இதெல்லாம் சரிப்பட வராது, ஓகே கேரக்டரே கொஞ்சம் கம்ப்ளீட் ஆப்போசிட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேசினாங்க என்கிட்ட. ஓகே ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் ஒன்ஸ் he was able to tell me why the character behaves the way he behaves. அது ரொம்ப சிமிலாரிட்டி இருந்தது எனக்கும் என் சைல்ட்ஹுட்லேயும். எப்படி அந்த கேரக்டர் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, ஏன் நம்ம சொல்கிறோம் இல்லையா அவங்க சைக்கோன்னு, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம சொல்கிறது. நம்ம கேஷுவலாக நம்ம சொல்லிடுறோம் சைக்கோ இந்த மாதிரி. ஆனால் ஏன் அந்த அந்த ஒரு டிப்பிங் பாயிண்ட் இருக்கும். அவ்வளோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் who go to that point, they're very soft hearted, ரொம்ப ஜெனுவனாக இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹர்ட் இருந்திருக்கும். அந்த ஹர்ட்னால அவங்களுக்கு அந்த ஹர்ட் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, அதனால தான் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்றாங்க. அண்ட் in their head they are justified. They are not the villain in their head. And மேடம் அவர் ஈஸியாக வந்து ஆக்ட் பண்ணுவாங்க மேடம். கொஸ்டின் கேட்பாரு மேடம், அந்த கொஸ்டின் உண்மையாக கரெக்டாக இருக்கும், கேட்குற கேள்வி கரெக்டாக இல்லை, நம்ம ஏன் வந்து திங்க் பண்ணலாம். அவர் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டார், சார் ஓகே எதுக்காக இவன் பண்ணுறான், எதுக்காக என்ன சைக்கோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறான், ஓகே இதுக்காக தான் பண்ணுறான் சொல்லும்போது கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டாரு. எல்லாருக்கும் அந்த புல்லிங் ஒரு ஃபேஸ் நடக்கும்ல, உங்களுக்கும் நடக்கும், எல்லாருக்கும் இங்கே உட்கார்ந்து எல்லாருக்கும் நடந்திருக்கும். பட் somehow we had environment where we were able to cope with it. நம்ம ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும், ஆனால் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே அந்த புல்லிங் நடந்துச்சுன்னா என்ன எப்படி இருக்கும், ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கும்ல, ஒரு மாதிரி ஒரு யாருமே இல்லை நம்மளை இந்த காப்பாற்றுறதுக்கு லவ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, அந்த சின்ன பையன். And how that would have gotten into a psychosis, overthink பண்ணி ஒரு psychosis think பண்ணி, and because of this lack of ability to think rationally and emotionally, he starts taking all these. அந்த ஒரு incident would have happened ஒரு 20 years back, and மற்றவங்களெல்லாம் மறந்துட்டாங்க, ஓகே இதெல்லாம் நடந்தது, ஓகே they would have carried on with their life. ஆனால் அந்த சின்ன விஷயம் 20 years அதை ட்ராவல் பண்ணி அவங்க மனசில் ட்ராவல் பண்ணி which will have led to him not being able to do அவனுக்கு சரியா வேலை கிடைக்கல, அவனுக்கு கல்யாணம் நடக்கல, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அப்போ எப்படி இருக்கும், நோ லைக் தேர்ஸ் நோ சோஷியலி ஒரு அவுட்காஸ்ட், அந்த கோவம் அது எப்படி அவன். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட் டு தட். அது போட்டு மனசுலயே திங்க் பண்ணிட்டு லைக் ரிலேட்டட் ரொம்ப அஃபெக்ட் இருக்கும். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு கனெக்ட் வித் த கேரக்டர். நான் ஐயோ ஏன் ஷிட் மேன், இப்போ மற்றவங்களை என்ன நினைப்பாங்க, சைக்கோ கேரக்டர் ஐயோ they will think that, oh you are doing it so well na, ஓய் என்னடா சைக்கோ கேரக்டர்லாம் உங்களுக்கு சூப்பராக வருது, அந்த ஒரு டவுட் இருக்கும்ல. ஆக்டர்ஸ் ஆல்சோ வில் ஃபீல் லைக் தட், if I keep playing these characters, people will look at you, bracket you in such characters மாதிரி. பட் அந்த சாதிக்கோட ஸ்டோரி எனக்கு ரொம்ப I was able to connect to that, and I felt like இந்த ஸ்டோரி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், அது கண்டிப்பாக அந்த ஸ்டோரிக்கு ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ தட் இஸ் சாதிக். ஐ ரியலி லவ் சாதிக். நம்ம எப்படி சப்ப ஒரு கேரக்டர், எப்படி அந்த நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துப்பீங்க, அவனோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஆமாம். ஆனால் அவனோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கருடாகவும் லைக் ரொம்ப க்ரூடாக இருக்கும், ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். தட் ஸ்வீட்னஸ் இஸ் ஸ்டில் தேர் இன் சாதிக். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி what happened in the course of the film on his life is the film. பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டீங்க அவரை. ஓகே. பார்த்துட்டு வந்து உட்கார்ந்து கேள்வி கேட்டு வச்சிருக்கீங்க, அந்த எக்ஸைட்மென்ட் ரொம்ப கேள்வி கேட்டுருப்பீங்க. சார் கொஞ்சம் ஒரு பொண்ணை வந்து இப்படியே கொடூரமா இது பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு பிளேல வந்து இது மேடம் நான் இன்ட்ரி மட்டும் தான் மேடம் கொடுத்தோம். உண்மையாரு சார் வந்து இந்த கிரவுண்ட்ல இறங்கி பர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணு இப்படி பண்ண சொல்ல மேடம், சார் இதுதான் பேட்டர் சார், இந்த ஒரு சீன் சார் இதே பண்றாதான் சொல்லும்போது அவர் டக்குனு பிளேல இறங்கிட்டார் மேடம். இன்னொரு ஆயிட்டு ஃபுல்லா பிளேல சார் நான் இப்படி பண்ண நல்லா இருக்குமா, இப்படி பண்ண நல்லா இருக்குமா, இந்த டேரக்டர் நல்லா இருக்குமா சொல்லி டோட்டலாவே ஒரு ஸ்கிரிப்ட் அவங்க உருவாக்கி பிளே பண்ணாதான் மேடம் அந்த சாதி கிடைக்காது. பிகாஸ் அவங்க அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் வித் தி மியூசிக் ஆதி சாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் எப்படி கம்போஸ் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அபி யூ பிளே, நீங்கள் யூ ஹேவ் ஃபன், யூ டூ வாட் யூ வாண்ட், ஐ வில் கேப்சர் இட்.
அது எவ்வளோ பெரிய ஒரு ஃபார் அ ஸ்டேஜ் பர்ஃபார்மர் லைக் மீ, பிகாஸ் அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன வேணாலும் when you perform, audience is there to see. But நம்ம shooting spot only if it gets captured in the camera. If they are doing anything here and it's away from the camera, na adu ellame lose aidum. But Adi sir was able to capture all that. And the music also adds so beautifully to that, to intensify the role or intensify the moment. ஸோ நம்ம ஒவ்வொரு கேரக்டருக்கும் இது பெரிய ப்ளஸ் என்ன பண்ண தருது மேடம், இந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும், டிசைன்ல ஆகட்டும், ட்ரெய்லர்ல ஆகட்டும், சஸ்பென்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னா, ட்விஸ்ட்னா இது யாரு இல்லைன்ற ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஏன்னா இதுல அந்த ஒரு மெயின் கேரக்டர் பண்ணிருக்காரு ராஜு கோவிந்த் பிள்ளை. ராஜு நீங்க அவர் பார்த்துருப்பீங்க, நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஐடி வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருப்பாரு ராஜு கோவிந்த் பிள்ளை. அவர் எல்லா படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிருப்பாரு மேக்ஸிமம். அவர் ஹரிஷ் பிரெட்டி என்று எல்லாருக்குமே தெரியும். ஹரிஷ் பிரெட்டி சார் வந்து அவர் எல்லாருக்குமே எல்லா படங்களும் வில்லனா பண்ணிருக்காரு. இப்போ சார் வந்து உள்ளா இருக்கிறாரு. இப்போ இந்த 3 பேர்ல பேர்ல இதுல யார் பண்ணிருப்பா யார் பண்ணிருப்பா ஒரு கொஸ்டின் வரும், ஒரு எக்ஸைட்மென்ட், லைக் யார் பண்ணிருப்பா ட்விஸ்ட் தான் இருக்கும். ஆல்ரெடி ஆடியன்ஸ் பை டைம்ல ஓகே இவன் ஆல் ஐட்டம் வெயிட்டமா இருக்கான் ராஜு பிள்ளை, இந்த ஹீரோ இந்த பக்கம் இவர் ஹரிஷ் பிரெட்டி இருக்கிறாரு, இவர் பண்ணிருப்பாரு, இவர் புதுசா இருக்கிறார் சொல்லும்போதுதான் அந்த பிளேல கெஸ்ஸிங் தான் மேடம். இந்த வில்லன் கேரக்டர் யாருன்றது கெஸ் பண்ண முடியாத ஒரு மேட்டர் தான் நான் ட்ரெயிலர்ல இருக்கு. அப்ப இந்த ஆர்ஆர் வந்து எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இந்த ஆர்ஆர் பாத்தீங்கன்னா 3 பேர் இன்ட்ரடக்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 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 பேக்ரவுண்ட் பாத்தீங்களா வச்சிருப்பாரு. இந்த சாரிகன்ற கேரக்டர் என்ட்ரி ஆகும்போது அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வச்சிருப்பாரு. ஹரிஷ் பிரெட்டி சார் என்ட்ரி ஆகும்போது அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் வச்சிருப்பாரு. இந்த மெயின் கேரக்டர் பண்ணாதீங்களா ராஜு சார் ராஜு கோவிந்த், அப்புறம் வரும்போது அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் வச்சிருப்பாரு. எல்லாருக்குமே ஆர்ஆர் வேற மாதிரி வச்சிருப்பாரு. சார் இவன் பண்ணானா ஒரு ட்ராக்ல வந்து எண்ட்ல வந்து தான் நம்ம சஸ்பென்ஸ் வரும். எஸ், அது கூட ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா வந்து 3 பேர்ல யார் பண்றாங்கன்றது மட்டும் கெஸ் பண்ணணும். பட் அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் செட் பண்றதும் அதுவே கன்ஃபியூஸ் ஆவாங்க. அது ஒரு மெயின் இல்லையா? ஸோ அதுக்கு எப்படி இருந்துச்சு? நான் முதல்ல அதை பிளான் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு தீம் ஃபுல் படத்தையும் பார்த்துட்டு நம்ம ஒரு தீம் செட் பண்ணிக்கலாம். அந்த தீம் நல்லா இருக்கணும், அந்த படம் பார்க்கும்போது இருக்கணும். ஃபர்ஸ்ட் செட் பண்ணி வச்சுட்டு அது வந்து அந்த பிளான் படி ஃபர்ஸ்ட் போயிடுச்சு. ஸோ அதனால தான் டிஃப்ரெண்ட். அவரோட தீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி அவரோட தீம் ஏன் பிடிக்கும் அப்படின்னா அவரு செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த தீம் ஜெல் ஆகும்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு இது இருந்தது. பேசிக்கலி லைக் இப்போ ஃபைட்ஸ் வரும்போது ஒரு தீம் பண்ணியிருப்போம், அவங்க ஜென்ரலா வரும்போது ஒரு தீம் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் எல்லா படங்களையும் பண்றதுதான். அதுதான் நானும் பண்ணியிருக்கேன். இதுல ஒன்றும் புதுசு இல்லை. எனக்கு இது ரொம்ப புதுசு. நான் சத்தியமா இந்த படத்துல எவ்வளோ இவங்க எல்லாருமே எனக்கு ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அது நான் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பிகாஸ் இப்போ நிறைய படத்துல நான் நடிச்சிருக்கேன். எல்லா படத்துலயும் நான் ஒரு சஸ்பென்ஸ் கேரக்டரா தான் இருப்பேன். ஸோ பிகாஸ் ஆஃப் விச் தே ஒன்ட் கீப் மீ ரிவீலிங் இந்த ட்ரெய்லர், போஸ்டர்லும் போட மாட்டாங்க. பிகாஸ் சஸ்பென்ஸ் போயிடும்ல. இந்த படத்துல நிறைய ப்ரெஸ்ல வந்திருக்கேன், போஸ்டர்ல இருக்கேன். ஸோ இட்ஸ் ரொம்ப புதுசா இருக்கேன் எனக்கு. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். சூப்பர். அண்ட் வந்து இந்த படத்துல வந்து ஏதாவது பெண்களுக்கு அபியூஸ் நடக்கிற மாதிரி அந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா? அப்படிலாம் என்ன மாதிரி அபியூஸ் பண்ணுவீங்க? கருத்து சொல்ற வர மாதிரி ஏதாவது இருக்கா கான்செப்ட் மாதிரி? இது கான்செப்ட் பேஸ்ல இல்லை மேடம். இது வந்து இது ஒரு என்ன சொல்றது, இது ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட். ஒரு விஷயம் மேடம், நான் மேக்ஸிமம் மேடம் நான் இந்த படம் பண்ணேன், எந்த படம் பண்ணாலும் மெசேஜ் மட்டும் இருக்காது. ஏன்னா நான் உங்களுக்கு ஒன்று சொன்னு வச்சுங்களா, நீ என்ன சொல்றது மெசேஜ்ல லைக் பாதி விஷயங்கள் வந்துரும். அதுவும் ஒரு டோட்டலாவே மெசேஜ் அவங்க வந்து அட்வைஸ்ல கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டுல கேட்க முடியாது. நம்ம சொன்னா வச்சுங்களா, நீ என்ன கேட்கறது, நான் என்ன பூமரங்கள் மேடம் வந்தாங்க இல்லைங்க, அப்படி சொன்னாதான் அப்படி சொல்லுவாங்க. லைக் இவரு இந்த ஜெனரேஷன் கேட்ட மாதிரி. So also can I ask you this? You're talking about abuse, no ma'am? Okay. Abuse can happen both ways. Both ways, of course. Bullying also can usually, yes,
பொதுவா men bully women அது அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே அந்த ஜெண்டர் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. and they'll only see who is more of an extrovert, who is more of an introvert. Bullying can happen from a female can bully a male also, right? Of course. And the friends based on your based on your size, based on your height. Friends group le நம்ம இந்த மாதிரி ஜெண்டர் எல்லாம் அபியூஸ் பண்ணுவாங்கல்ல. So this story itself is in the a person who is a victim taking revenge on the person who is an abuser. Okay. அப்ப அங்க ஜெண்டர் எல்லாம் அந்த victim பார்க்கல. இந்த ட்ரெய்லர்லயே இருக்கு. He is doing something to that girl. அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றான்? ஏன்? பிகாஸ் நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓகே what is this now? This is a man is abusing a woman. அந்த ஒரு பார்வை கண்டிப்பா இருக்கும். Okay. But if you see the film, this is why even I had நான் ஏன் இந்த கேரக்டர் ஏன் அபியூஸ் பண்றேன்? அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கண்டிப்பா இருக்கணும். பிகாஸ் ஏன்னா நான் இப்போ இன்டர்வியூ பேசும்போது or நான் if I'm talking to someone outside, I have to be sure as to why I did that. சார் சொன்ன மாதிரி தான் ஏன் அவங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு டிசாஸ்டர்ல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா ஜென்ரலா. ஸோ அதை பத்திலாம் நிறைய ரிசர்ச் பண்ணிருப்பீங்கல்ல, இவங்க இதனால பண்றாங்க, இந்த ரிசர்ச்லாம் நிறைய பண்ணீங்களா? நிறைய பண்றத நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் மேடம். அனுபவப்பட்டிருக்கீங்க? ஆமா, நிறைய விஷயங்கள் நம்ம சர்வசாதாரணமா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் காமா ஒதுங்கிருக்கோம் பாத்தீங்களா, அப்போ கமெண்ட் பண்ணிட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த அந்த கமெண்ட் தான் ஆகுனா அது நம்ம உள்ளுக்குள்ள பாதிக்கின்ற விஷயம் நமக்கு தெரியாது. ஜஸ்ட் ஃபார் ஜோக்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஓகே. அண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எத்தனை நாள் ஆச்சு ஷூட் எடுக்கிறதுக்கு இந்த படம்? மேடம் இது முழுக்க மடிக்கேரி மேடம். மடிக்கேரினா குடகுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. கேரளா கர்நாடகா சென்டர் முழுக்க ஃபாரஸ்ட் ஏரியா. அங்கதான் லைக் கூர்க் அந்த சைடு. ஓகே. டூரிசம் ஏரியா தான். பட் நாங்க எதுவுமே பார்க்கலாங்க. எங்களுக்கு அங்க அந்த நம்பர் ஆஃப் டேஸ் சொல்லிட்டாரு, லொகேஷன் இதான் சொல்லிட்டாரு. அப்ப நாங்க போய் எந்த ஒரு லொகேஷன் என்ஜாய் பண்ண போறோம். இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் சொல்றது கூர்க்கா ஷூட்டிங் அங்க போனியா இங்க போனியா. அது இல்லஸ்ட்ரேஷன்ல லைக் சோ கஷ்டமா இருந்திருக்கும்ல லைக் டிராவல் ஷூட்ஸ் அதெல்லாம் ஒரு சீன் கொடுத்தாங்க. ஐயோ இப்போ ஹைட் வெயிட் அதெல்லாம் அதுல ஒரு கேரக்டரை தூக்கிட்டு போனோம். ஓகே. லிட்டரலி அந்த ஹில்லி அண்ட் நாட் ஈவன் சும்மா நடங்க சார் அப்படியே போங்க ஒரு 1 கிலோமீட்டர் நம்மளுக்கு தெரியாது மேடம். அது ஒரு இங்கிலீஷ்ல சொல்றாங்க அட்டப்பூச்சி. ஆமா, இல்லஸ்ட்ரேஷன்ல லைக் இந்த மாதிரி இன்செக்ட்ஸோட பிளட் வரும்போது தெரியும் சொல்லுவாங்க. ஆனா அது கடிச்சா அவங்களுக்கு வந்து வலி தெரியாது மேடம். பிளட் வரும்போது தான் சொல்லுவாங்க சார் ரத்தம் பார்த்தா அப்போ ஒடிக்கிட்டு இருக்கும், பிச்சு போடுவாங்க மேடம். இருக்கு அதுல அட்டப்பூச்சி வச்சு நாங்க ரியல் பிளட் கடையில இருக்கும்போது நாங்க நிறைய யூஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரிலாம் நடந்துச்சா? அங்க நிறைய இருக்கு. அப்படியே நீங்க ஒரு ஸ்டெப் வச்சா உங்களுக்கு தெரியாது, அது ஏறது அவ்வளவு நுணுக்கமா ஏறும். நம்மளுக்கு அந்த நம்ம ஏதாவது ஏறிச்சோன்னா தெரியல. செட் எல்லாம் போடல. அது ரொம்ப ரியலிட்டிக்கா வந்து ஒரு பிளேஸ்ல போய் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லஸ்ட்ரேஷன் வேற ரொம்ப கஷ்டம். இப்போ சைக்கோ கில்லர் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல மர்டர் பண்றது போது அவன் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் லொகேஷன்ல எப்படி இருக்கும். அவங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப நான் தானே நடிக்கணும். ஆமா வந்துட்டு இருக்கேன். இங்க 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போயிட்டு இருக்காங்க. அந்த சம்பந்தப்பட்ட ஒரு கேரக்டர் நடிச்ச ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஷோல்டர் தூக்கிட்டு போனோம். போகும்போது வலியும் இருக்கும் இதுவும் இருக்கும். பட் கேரக்டர் சிரிச்சுட்டே போனோம். தூக்கி வச்சுக்கிட்டு அவன் பேண்ட் டைப்ல நம்ம தூக்கி ஆச்சு. நெக்ஸ்ட் நம்ம பிளானிங் அந்த பேண்ட் டைப்ல வரணும். சீரியஸ் ஆயிருந்தா பிரச்சனை கிடையாது, அந்த வெளியே அதை விட்டுலாம். ஆனா அது ஸ்மெல் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி சார் ரசிச்சு போங்க சார். இது ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட் உங்களுக்கு. அவங்க சார் நீங்க வந்து எடுங்க தூக்கி இல்லைங்க நான் சும்மா ஜாலியா தூக்கிட்டு வரேன். ஹீரோயினை தூக்குனீங்களா? ஆமா ஜாலியா தானே இருக்கும். எல்லாரும் அப்படி சொல்றாங்க, ஜாலியா தான் இருக்கும். அவருக்கு தானே தெரியும் அவரை வெயிட்ட தூக்கிட்டு போறனால. நான் ஒரு 2-3 டேக்ஸ் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நடந்துதா? ஒரு 3 ஸ்டைல் 2 ஸ்டைல் ஒரு மேடம் உங்களுக்கு பழைய படங்கள் நல்ல படங்கள் ஹாலிவுட் படங்கள் வந்து நாட் 7 பண்ற எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டில் நீங்க பாப்பீங்க. நீங்க பார்க்காத படம் சொல்ல கிடையாது. ஒரு சோல்டர் ஒரு கேரக்டர் பிக் பண்ண நிற்போம். அதுதான் பழைய ஹாலிவுட் எல்லாம் அதுதான் அது மிரட்டலா இருக்கும். அந்த பண்ணா ஒவ்வொரு கேரக்டருமே அது மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி இப்போ நாங்கள் டிசைன் பண்ணிருப்போம் ஒரு கேரக்டர் அந்த ஒரு அப்போ அவர் எடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஃபீமேல் கேரக்டர் தூக்கி சோட்டனை போட்டு வரும்போது அந்த ஃபாரஸ்ட்ல அந்த வர ஸ்டைலு அவர் ஒன்று பண்ண இன்னொன்று அவர் பண்ற ஃபர்ஸ்ட் பண்ற அந்த ஸ்டைல் ஓகே, இன்னும் இது பண்ணா இன்ட்ரெஸ்டா பண்றாரு, இன்னும் பெட்டர்மெண்டா கிடைக்குமோ, ஓகே சார் இன்னொன்னு பண்ணுங்க சார், இன்னொன்னு பண்ணுங்க சார். அவர் அந்த கேரக்டர் அப்சர்வ் பண்ணிருக்காரு உங்ககிட்ட நீங்க சொன்ன விதத்தை. நம்ம படத்தோட ஹீரோயின் ரெண்டு பேர் ஓகே, சித்தாரா விஜயன், யுக்தா பிறவி தான் நம்ம சொல்ற இந்த சாரோட டிராவலிங் பண்ண கேரக்டர். உண்மையாவே இவரும் அவரும் வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க சொன்ன விஷயத்த. அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது. ஓகே சூப்பர். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு சூப்பரான படத்தை தான் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நாங்க வந்து ஈகரா வெயிட் பண்றோம் பார்க்கறதுக்காக. அண்ட் தேங்க்யூ so much ஃபார் கமிங் டு ஹால். நன்றி. என்ன நேயர்களே, இன்னைக்கு ஷோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஷோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். until then bye bye from Sandhya. Bye bye.